நடராஜன் பி. ஆகஸ்ட் 27, 1947. கரெக்டா? கரெக்ட். 27 ஆகஸ்ட் 47, 1947. சுதந்திரம் அடைஞ்சு 12 நாள் பொறுத்து பிறந்திருக்காரு ஐயா. ஆமா, சுதந்திரமா பிறந்தேன். ஆமா ஆமா. 3:23 மாலை. ஆமா, 3:23 PM. பிறந்த ஊர் மதுரை. ஆமா. இப்ப இருக்கிறது எர்ணாகுளம். பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம். சரிங்களா? பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம். யோகம் ஆயுஷ்மான் யோகம், கரணம் பவகரணம். ஆயுஷ்மான் யோகம்னாலே தீர்க்காயுசு தான். ஆமா சார், தீர்க்காயுசு தான் சார். இப்போ லக்னம் பாருங்க, இவரு ஜாதகத்தை லக்னம் பூராட நட்சத்திரத்துல லக்னம், ராசியும் பூராட நட்சத்திரம், அம்சத்திலையும் இதே லக்னம் இதே ராசி. அப்போ அம்சத்திலையும் லக்ன ராசிகள் வந்து ஒன்னா வருது. நல்லா பார்த்துக்க. அப்போ இது ரெண்டும் ஒன்னா வர்றதுனால இவருக்கு வந்து ஜடஜன்ம யோகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பையன் ஜாதகத்தை விட அவனுக்கு வந்து லக்னாதிபதி வர்க்கோத்தமும் லக்னம் வர்க்கோத்தமும், அதனால பிடிச்ச மீன் 3 காலுன்னு சொல்லுவாரு. அப்போ வீம்பு புடியா கூட இருக்கலாம், அது நல்ல புடின்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க லக்னத்துல சந்திரன் இருக்கிறதுனால இது நல்ல புடி அப்படின்னு அர்த்தம். அப்போ உச்சமயிலுக்கு 3 காலுன்னு இவரும் சொல்லுவாரு. என்ன ஒண்ணு நல்லதை சொல்லிடுவாரு, நல்லது மட்டும் சொல்லுவாரு. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து நடக்கிறது வந்து லக்னத்துல சந்திரன், 6ல ராகு, 7ல செவ்வாய், 8ல சனி, 9ல சூரியன், புதன், சுக்கிரன், 10 காலி, 11ல குரு, 12ல கேது. அப்போ லக்னாதிபதி வந்து 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கார் துலா ராசியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப துலா ராசி வந்து பகை ராசி. அப்ப லக்னாதிபதி வந்து உட்கார்ந்த இடம் வந்து பகை வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஐயா அவர்கள் வந்து எங்க உட்கார்ந்தாலும் ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருப்பார். எப்பவுமே ரெஸ்ட்ஃபுல்லா உட்கார மாட்டார். எங்க இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ ஸ்டூலோட விளிம்புல உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் உட்கார்ந்துருப்பார். நல்லா சாஞ்சி சப்பாங்க போட்டு காலத்துக்கு மேல வச்சு உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. நான் ஆக்சுவலி உட்காருவாரு, பட் சிந்தனைகள் நான் சொல்றது ஏதோ ஒரு சிந்தனை இருக்கிறதுனால ஏதோ அன்ஈசினஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. ஏன்னா லக்னாதிபதி சீட்டட் இந்த எனிமிட்டி ஹவுஸ். அவர் விசாகம் 3ஆம் பாதத்துல இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னு கேட்டா விசாகம் 3ஆம் பாதத்துல குருவோட சாரத்துல உட்கார்ந்ததுனால இவரே கன்சோல் பண்ணிக்குவார், தன்னைத்தானே கன்சோல் பண்ணிக்குவார் அப்படின்னு அர்த்தம். ரைட், ஓகே. அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். இப்போ வந்து நீங்களே கேள்வி கேட்டுங்க சார், பதில். இது ஐயாவோட ஜாதகம் 47ல ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கார். வாழ்த்துக்கள். ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன். உங்களுடைய ஆசீர்வாதம் இதில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நன்றி, நமஸ்காரம் சார் உங்களுக்கு. ரைட், இப்போ வந்து நீங்கள் பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம், பூர்வாஷரம் 3ஆம் பாதம், புஷ்கர நவாம்சம். அப்போ புஷ்கர நவாம்சம் லக்னம் சந்திரன் 2 பேருமே புஷ்கர நவாம்சத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ புஷ்கர நவாம்சத்துல இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, இவர் உட்கார்ந்த இடத்துல இவருக்கு தண்ணி மொண்டு கொடுக்கறதுக்கு பெண்கள் வந்து கண்டிப்பாக இருக்கிறார்கள், பிறந்ததுல இருந்து சாகும் வரை. கண்டிப்பா நீங்க உட்கார்ந்த வீட்டுல பிறந்ததுல இருந்து குழந்தையா இருக்கும் போதுல இருந்து உங்க காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி மொண்டு கொடுக்கறதுக்கு பெண் சுகம் வந்து உண்டு. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பொண்ணோ அம்மாவோ மனைவியோ மகளோ மருமகளோ யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வந்து இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ரைட், ஓகே. அடுத்து உங்க கேள்வி கேட்டுருங்க, நான் பதில் சொல்லிடுறேன். அடுத்து சனி தசை எப்படி இருக்கும், அதோட ராகு புத்தி எப்படி இருக்கும்? சனி தசை ராகு புத்தி நடக்குது.
ம். சனி தசை ராகு புத்தி தான் நடக்குது. ஆமா, அது எப்படி இருக்கும்? சனி தசை எப்படி இருக்குன்னா, லக்னத்துக்கு 2க்கும் 3க்கும் ஆதிபத்தியம் உள்ளவர் 8ல உட்கார்ந்துருக்காரு. சனி ஆமா. 8ல உட்கார்ந்தவர் தீர்காயுள் ஜாதகம் சொல்லுவாங்க. சனிக்கு மொத்தம் காரகோ பாவனாஸ்தி கிடையாது. சரி. அப்ப சனிக்கு காரக பாவனாஸ்தி கிடையாதுன்னு சொல்றதுனால ஆயுள் வந்து நிறைய கொடுத்துடுறாரு. பட் அதே ஆமா. நேரத்துல வந்து என்னன்னா, ஹெல்த் வந்து உடம்பு முடியாத ஒரு வீக் பர்சன் மாதிரியே இருப்பார். ஆனா வீக் கிடையாது. ஆ. வீக்கா இருக்கிற மாதிரி தெரியும் பாடி, ஆனா வீக் கிடையாது. ம். சோ இப்படியாக இருப்பார். அதனால வந்து சனி தசை நல்ல தசை தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ராகு புத்தி 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் அவர் எங்க இருக்கிறார்? சூரியனுடைய சாரத்துல கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கார். ஆமா. அப்ப கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறதுனால கிருத்திகன் வந்து உங்க கிருத்திகைக்குரிய அதிபதி வந்து சூரியன். சூரியன் வந்து உங்களுடைய யோகாதிபதி தான். அப்ப யோகாதிபதியினுடைய காலில் தான் இருக்கார். ஆமா. ஆமா. அதனால வந்து பகை நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்கார். அதனால ராகு வந்து உங்களுக்கு வயிற்று பிரச்சனையே கொடுப்பார், வயிறு கலக்கலை கொடுப்பார், வயிறு டைஜஷன் பிரச்சனையே கொடுப்பார், வயிறு உபசத்தை கொடுப்பார், வயிறு வந்து அப்பப்போ வயிறு வந்து டிஸ்டர்ப் ஆகும், அதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை கொடுப்பார். இதுதான் கொடுப்பாரு தவிர வேற ஒன்றும் கொடுக்க மாட்டார். இதனால உயிருக்கு ஆபத்து ஒன்றும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய குரு புத்தி வருது. ஆமா. அது அந்த குரு புத்தி எப்படி இருக்கு? சனியினுடைய தசையில லக்னாதிபதி புத்தி. சனிக்கு கேந்திரத்துல தசாநாதனுக்கு கேந்திரத்துல புத்திநாதன் இருக்காரு. அது வந்து ஒண்ணு நல்லது பண்ணும், கண்டிப்பா நல்லது பண்ணும். அந்த நல்லது வந்து உங்களுக்கு எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது பண்ணும். நீங்க நல்லதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யும். அது அதுல எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா, அதுல எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா அடுத்து வரக்கூடியது புதன் தசை. புதன் தசை, புதன் புத்தி போய் கேது புத்தி போய் சுக்கிர புத்தி தான் உங்களுக்கு அடுத்த கட் ஆஃப் பாயிண்ட். அப்ப சுக்கிர புத்தி வரைக்கும் நீங்க தைரியமா இருக்கலாம். இப்பொழுது வந்து நீங்க வந்து 9, 10 வந்து உங்க ஜாதகத்துல ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகம். அதுல சுக்கிரன் சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பலம் இல்லாதவன், சூரியன் பக்கத்துல. அப்ப சூரியனும் புதனும் 8 டிகிரி, சூரியன் 10 டிகிரி, புதன் 8 டிகிரி, சுக்கிரன் 8 டிகிரி. அதனால வந்து பலம் கிடையாது சுக்கிரன். சுக்கிரனால ஒரு பிரச்சனை கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு. அதான் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு நன்மை செய்வார். அது வந்து மரணமாக கூட இருக்கலாம், அவ்வளவுதான். மரணம் என்பதே ஒரு நன்மைதான். மரணம் வந்து லக்னாதிபதியினுடைய பர்மிஷன் இல்லாம மரணம் வராது. அப்போ லக்னாதிபதியினுடைய ஒத்துழைப்பின் மேல மரணம் ஏற்படுறதுக்கு அப்போ சுக்கிர புத்தி தான் பார்க்கணும். அப்போ அது வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பாதகாதிபதி தசையிலே 6ஆம் அதிபதியினுடைய புத்தி. இப்ப சூரியன் புதன் இணைந்து இருக்குது 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் வரும். சரி, இதுல என்ன பண்ணுங்க? இது வரைக்கும் திரும்பி பாருங்க, உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கோவில் குளம் கட்டினீங்களான்னு பாருங்க. ஒண்ணும் கட்டல. அப்பனா என்ன பண்ணுங்க, ஒரு சிவன் கோயில வந்து எங்கெல்லாம் போயிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு கைங்கரியம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப சிவன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். கவலைப்படாதீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, உங்க வீட்லயே ஒரு மாடம் ஒண்ணு கட்டுங்க. மாடம் கட்டி அதுலயே ஒரு சிவலிங்கத்தை ஒண்ணு ஸ்தாபிதம் பண்ணுங்க. ஏன் பூஜை பிளேட்லயே ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சிருக்கேன், டெய்லி அதுக்கு பூஜை பண்றேன். ஓகே. அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து சிவலிங்க பூஜை வந்து பண்ணிட்டீங்கன்னா ஆயுளை பத்தி கொஸ்டினே கிடையாது. ஏன்னா இப்ப சிவலிங்க வழிபாடு வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டியது
இந்த ராகு புத்தியில விட்டாலும் அடுத்து வரக்கூடிய குரு புத்தியில கெட்டிமா பிடிச்சிடணும். ஏன்னா குரு புத்தி வந்து ரொம்ப நல்ல புத்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்னாதிபதி தான் இருந்தாலும் நல்ல புத்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்லதுதான் செய்வார். என்ன சார் இப்படி குழப்பறீங்களேன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு புரியும். அதனால வந்து குரு புத்தி வந்து நமக்கு வந்து கெடு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த அந்த ஆனா நீங்க நித்திய சிவபூஜை பண்றதுனால அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாது. இப்ப நீங்க வந்து என்ன ஒரு விநாயகர் பூஜை சிவ பூஜை டெய்லி பண்ணுவேன். ஆமா, டெய்லி சிவபூஜை பண்ணணும், நித்திய பூஜை பண்ணணும் கண்டிப்பா. காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பால நிறை நீர் அமையாட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றவை காட்டினோமேன்னு மனசுக்குள்ளே கோயில் கட்டிடுறாரு. அப்போ நம்மளுடைய அன்பும் அன்பும் தான் நமக்கு வந்து சிவபூஜையினுடைய மெயின் ரீசன். அதனால நீங்க சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாடை மாதிரி ஒண்ணு கட்டுங்க. சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்கான்னு பாருங்க. நந்தி வச்சிருக்கீங்களா? ரைட், ஓகே, சந்தோஷம். நந்தி வச்சிருங்க. அப்ப இந்த சிவபூஜைக்கும் நந்திக்கும் ஒரு லிங்க் கொடுங்க, ஒரு நூல்லையாவது கட்டி வைங்க. என்ன ஒண்ணுமே ஆகாது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவ்வளவுதான். பாபா சின்ன பாபா கூட வச்சிருக்கேன், சாய் பாபா கூட. இப்போ எல்லா உயிர்களும் சிவனுடைய அம்சம் தான். அப்போ பாபா வந்து குரு, அவரு அதனாலதான் அதையும் வச்சிருக்கேன். அவர் வந்து குரு, சிவன் வந்து தெய்வம். அப்போ எந்த இது கும்பிட்டாலும் சிவனோட ஐக்கியமாயிருக்கும் கடைசியில. அதனால பாபா வந்து வழிகாட்டக்கூடியவர். பட் இறைவன் வந்து சிவன். இப்ப அந்த வகையில பாபா சிவன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்களும் ஒரு சிவன் தான், நானும் ஒரு சிவன் தான். ஓகே, கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அதனால வந்து உங்களுக்கு வந்து சனி மகாதசை ஒரு பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவ்வளவுதான். ஜாலியா அடுத்த தசையும் முதல்ல கொஞ்ச நேரம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சுக்கிர தசை வர ஒன்றும் கிடையாது. ஆமா, சுக்கிர புத்தி தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க சிவபூஜையில இறங்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கிட்ட வராது. ஓகே ஓகே. ஆமா, அதான் நந்தியும் வச்சிருக்கேன்றீங்க, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமா, நந்தியும் வச்சிருக்கேன். நந்தி இல்லாத சிவபூஜை பண்ணக்கூடாது. நந்தி வச்சு என்னுடைய 60வது வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். 60வது இருந்து பண்ணிட்டு இருக்கேன். சத்யப்த மூர்த்தியில உங்க கொடுத்தாங்க, அதை வச்சு அப்போ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீங்களே இப்போ வந்து நீங்க அந்த பூஜை பண்ற இடம் வந்து கோவில் மாதிரி பாவனை பண்ணிக்கீங்க. அது நீங்க தர்ம கர்மாதிபதி யோகம் ஒர்க் அவுட் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே. ஆமா, ஏதாவது ஒரு கோவில் கட்டுறதுக்கு யாருன்னா காசு கேட்டாங்கன்னா ஏதோ கொஞ்சமாவது ஒரு கொஞ்சமா உங்களால முடிஞ்சா கொடுங்க. ஓகே ஓகே. எந்த கோவில் கேட்டாலும் கொடுங்க. சரி. ஏன்னா கோவில் நீங்க கட்ட முடியலன்னா இது பாண்டத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஓகே. சரி சார், வேற என்ன பாயிண்ட் சார்? முடிச்சுக்கலாங்களா? லாட்ரியில எதையும் பணம் கிடைக்குமா? நான் கேரளால இருக்கிறதுனால கேட்கறேன், எதையும் 1-2 வாங்கலாமா அப்படின்னு. ஆமா, லாட்ரியில லக்னாதிபதி 11ல இருக்காரு. லாட்ரி அடிச்ச உடனே உயிர் போயிடும். லாட்ரி அடிச்ச உடனே உயிர் போயிடும்னு அர்த்தம். உயிர் போனோம்னா லாட்டரி சீட்டு வாங்குங்க. ஏன் அப்போ வாங்கக்கூடாது? அப்போ வாங்கக்கூடாது. அடுத்து வந்து தனகாரகனுடைய புத்தி, சனி மகா தசையிலே தனகாரகன் புத்தி, தனஸ்தானாதிபதியினுடைய தசையிலே தனகாரகன் புத்தி. அப்ப அந்த பெருந்தனம் வந்துச்சுன்னா அடுத்து உயிர் தான் போகும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே ஓகே. ஆனா அந்த பணம் வந்து உங்களை நம்பி இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு உதவும். அது உதவுமா? உங்க பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு போகும். அது போனாலும் பரவாயில்ல. அப்படின்னா தைரியமா வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க நல்லா அல்லாச்சர் தான். நாமளே போயிட்டு பிறகு அவங்கள பத்தி ஏன் கவலைப்பட்டுக்கிறீங்க? நாமளே போயிட்டு பிறகு அவங்கள பத்தி ஏன் கவலைப்படுறீங்க சார்?
அவங்களுக்கு அதான் சொல்றேன், நான் போனாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய வசனம் தான் இது, நீங்க மட்டும் கிடையாது. இந்த பூனை கண்ணை முடிக்கணும், பூலோ கண்ணை இருந்தா போயிடும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாம போயிட்டா நம்ம சந்ததி போயிடுமா? போவாது. ஏதோ கொஞ்ச நாள் சிரிப்பாங்க, அழுவாங்க, அப்புறம் ஓடி போயிடுவாங்க. என்ன சொல்றாரு திருமூலரே சொல்றாரு, நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரேன்றாரு திருமூலர். போனோம்னா அந்த கடைசி கடன் முடிச்ச உடனே நீரில் மூழ்கினாங்கன்னா நினைப்பு போயிடும், அவ்வளவுதான். இதுதான் உலக வழக்கு. நேற்று இருந்தால் இன்று இல்லை என்பதுதான் நம்மளுடைய பண்பாடு. சரி, கவலைப்படாதீங்க சார், வாங்காதீங்க, வேணாம், அதெல்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஆதி காலத்துல இருந்தே கஷ்டத்திலேயே வளர்ந்துருக்கீங்க, பட்ஜெட்ல வளர்ந்துருக்கீங்க. 8ஆம் இடத்துல சனி இருந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கு. தனக்காரங்க ஜோபில பணம் வந்த உடனே அடுத்து ஒரு செலவு ரெடியா இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி வளர்ந்து வந்திருக்கீங்க. அதனால இனிலாம் வாங்காதீங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே சொல்லுங்க சக்திவேல், ஏதோ பேச வரீங்க, பேசுங்க. அதான் சார், லக்னத்துக்கு 12ல கேது மறைஞ்சிருக்காரு, அப்ப அடுத்த பிறவி கிடையாதுல்ல சார்? அது கேதுக்கு அடுத்த பிறவி கிடையாதுல்ல சார்? பிறவி கிடையாது. ஆமா சார், அது ஒரு யோகம் இல்லையா சார்? யோகம் தான், அதுதான் யோகம். அதாவது எப்ப சிவனையும் நந்தீஸ்வருக்கும் நூல் கட்டி சாமி கும்பிட சொன்னீங்களோ அப்பவே நோட் பண்ண கேது 12ல, அது மாதிரி விருச்சிகத்துல இருக்க கேது. அப்படிங்கப்ப இவங்களுக்கு இந்த பிறவி இதோட பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம் சார். அதுதான் நான் நிம்மதியா இருங்க, என்ன லாட்டரி சீட்டுலாம் போவாதீங்கன்றேன். லாட்டரி சீட்டுலாம் போவாதீங்க. அவருக்கு ஐயாவோட ஜாதகத்துல அடிப்படையில பார்க்கும்போது அவர் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெண் துணை இருந்து கொண்டே இருக்கிறது கண்டிப்பா. ஏன்னா அது வந்து மகளா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு ஒரு பெண் துணை கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கரெக்டா சார்? கரெக்ட் ரைட். ஏன்னா அது நீங்க சொன்னதான் இப்ப நானும் கத்துக்கிறது தான் ஜோசியத்தை. அதனால ஏன்னா என் ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாம். என் ஒய்ஃபும் தங்கியும் என் கூடயே தான் இருக்காங்க. தங்கைக்கு கல்யாணம் ஆகல. பரவாயில்ல. அதாவது உங்களுக்கு வந்து வீட்டுக்குன்னு போனீங்கன்னா தண்ணி கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெண் இருக்கா? ஆமா, கண்டிப்பா எப்பவுமே இருப்பாங்க. நீங்க பிறந்ததுல இருந்தே இருக்கு. நீ 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதுல இருந்தே சொல்றேன். அப்ப இருந்தே உங்களுக்கு இருக்கும். இதுதான் தனியா யாரும் விட்டது இல்ல. இதுதான் உங்களுடைய யோகம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சரி சார், சந்தோஷம், வாழ்த்துக்கள். சார், ரொம்ப நன்றி. பை சார், பை சார். வியாதி வைக்கலாம் ஒண்ணும் வராதே சார்? வியாதி வைக்கலாம் வியாதியே உங்களுக்கு ஏது சார்? கிடையாது. நான் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம போகணும் பாக்குறேன், அதான் என்னுடைய பிரார்த்தனை. ஒன்னும் ஆகாது. ஏன்னா பயப்பட வேண்டியதுல லக்னாதிபதி குருவாயிடுறாரு, அஷ்டமாதிபதியே லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு. நீங்க எப்ப உயிர் போகணும்னு நினைப்பீங்களோ அப்பதான் போகும். ஓகே, நாளைக்கு போலாம் நினைச்சீங்கன்னா நாளைக்கு போயிடுங்க, இன்னைக்கு போலாம் நினைச்சீங்கன்னா இன்னைக்கு போயிடுங்க. இன்னும் 40 வருஷம் பொறுத்து போலாம் நினைச்சா 40 வருஷம் பொறுத்து தான் போவீங்க. ஆனாலும் பயப்படாதீங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி யோகம் உங்க கிட்ட கையில இருக்குது. உயிர் வந்து உங்க கிட்ட தான் இருக்குது. ஆமா, அதனால ஒண்ணும் வெளியில போவாது, வெளியே இன்னொருத்தனால உயிர் போவாது. ஆமா, கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள் சார், சந்தோஷம். பை சார், ஹாப்பியா இருங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சார், மிக்க நன்றி சார். ஒரு சின்ன சந்தேகம். சரி சார், அடுத்து சின்ன சந்தேகம் கேளுங்க சார். அதான் இந்த பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு யாரோ லேடிஸ் பெண் இருக்காங்கன்றீங்களா? அது லக்னத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அந்த சந்திரன் சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்துருக்கு. லக்னாதிபதியும் சுக்கிரன் வீட்டுல போய் உட்காந்துட்டாரு. அந்த பொண்ணுங்க சுத்தி வரும் சார். இவரு சின்ன வயசுல பெரிய மன்மதன் ராஜா இவரு. ஆமா, சாதாரண ஆள் கிடையாது, எப்பவுமே ஒரு மன்மத ராஜா தான். பிள்ளை
சந்தேகம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சுக்கரனுடைய காரகங்கள் வந்து இவரை சுத்தி உட்காந்துட்டே இருக்குது. நீங்களே பாருங்க, வேற உட்கார்ந்துருக்கு. பட் எல்லாம் எதுவா இருந்தாலும் சனி 8ல உட்கார்ந்ததுனால உடல் வந்து உபாதை கொடுத்துருது. உடல் வந்து வியாதி இல்லையே தவிர பட் வந்து எழுத்து வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. அதாவது சனி 8ல உட்கார்ந்தா இருமல், அதாவது வந்து ரொம்ப வேகமா பேசினா இருமல் வந்துடும் சார். உங்களுக்கு ஸ்லோவா பேசுறது ரொம்ப மூச்சு இருமல் வந்துடும் சார். எப்படி சார்? 8ஆம் இடத்துல சனி இருந்தால் ஒரு எந்த வித பாதிப்பு இல்லைன்னா கூட, ஆனால் தொடர் இருமல் வரும். ரொம்ப எமோஷனலா பேசியாச்சுன்னா இருமல், அடங்காத இருமல் வந்துடும் சார். அது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரைட், ஓகே, நம்ம அடுத்து